ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மழை நேரத்து ஸ்நாக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வந்து நடந்து பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, கத்திரிக்காயில் கூட பஜ்ஜி போடலாம். நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது எதுவுமே நமக்கு ரொம்ப சீக்கிரம் டெம்ப்ட் அடிக்காது. அந்த பஜ்ஜி ரொம்ப டெம்ப்ட் அடிக்கும். அது வந்து ஆனால் ரொம்ப ஈஸி டு இது. நம்ம இப்போ எல்லோரும் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். கடையில் வாங்க வேண்டாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு கடலை மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், உப்பு, பெருங்காயத்தூள், ஆப்பச்சோடா, பேக்கிங் சோடா. நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரம் வீட்டில் கடலை மாவு கட்டாயம் இருக்கும், அரிசி மாவு இருக்கும், தண்ணி தேவையான அளவு தண்ணி, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. உடனே எடுத்து போட்டு பஜ்ஜி சுட ஆரம்பிக்கலாம். இது வந்து தப்பவே தப்பாது. அதுலேயும் வெங்காயம் இந்த பொடி பொடியாக நறுக்கி பகோடா மாதிரி அந்த பஜ்ஜி போட்டோம்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு தப்பு வராது. இது வந்து இந்த ஸ்பூனுக்கு 5 ஸ்பூனு அரிசி மாவு, 1 ஸ்பூனு. இது எந்த ஸ்பூன்ல அளந்தாலும் இதே குவாண்டிட்டி தான். ஆமாம், 5 பங்கு கடலை மாவு தான் நிறையா இருக்கணும். இப்போ 5 போட்டேன். என்ன, இது வந்து 1 பங்கு. இதை வந்து நிறையா போடணும். இப்போ இவ்வளவு இருக்குது, எவ்வளவு போடணும், நம்ம டபுளாக போட்டுக்கிட வேண்டியதான். ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அந்த கப்புக்கு 5 கப்பு இதை போட்டு இப்படி போட்டுக்கிட வேண்டியதான். இப்போ இதில் ஒரு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஏன்னா இப்போ எனக்கு இந்த ஃபேமிலிக்கு பத்தாது. நான் இன்னும் கொஞ்சம் போடத்தான் செய்வேன். நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இப்போ கம்மியாக போட்டால் போதும். நல்லா சாஃப்டாக எந்திரிக்கணும். பெருங்காயத்தூள் போடுங்க. நம்ம கடலை மாவு சேர்க்கறதுனால பெருங்காயம் வந்து டைஜஷனுக்காக போட்டுக்கிடலாம். வாசம் காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. ஃபுட் கலர்ஸ்லாம் போட வேண்டாம். இது நல்லாவே கலர் நல்லாவே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இது எவ்வளவு கரைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். கெட்டியாக தோசை மாவு பதத்துக்கெல்லாம் கரைக்கக்கூடாது. அதுக்காக ரவை தோசை மாதிரி ரொம்ப ஃப்ளூயிட் ஆப்ப மாவு மாதிரியும் கரைக்கக்கூடாது. அதை விட இன்னும் கொஞ்சம் இதாக தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் காரா பூந்திக்கு போடுற மாதிரி போடுறதுலாம் இல்லையாம்மா? இது எனக்கு அது சொல்ல தெரியல, பட் வந்து செஞ்சு காமிக்கிறேன். காரா பூந்திக்கு கூட இன்னும் கொஞ்சம் கூட சாலிடாக நம்ம கரைப்போம். இது வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். எண்ணெய் குடிச்சு எந்திரிக்கும். எண்ணெய் குடிச்சு எந்திரிச்சா தான் வந்து பஜ்ஜிக்கு டேஸ்ட்டு. எண்ணெய் குடிக்காமல் இருந்தால் அப்படியே கெட்டியாக இருக்கும், பஜ்ஜி சாஃப்டாக இருக்காது. இந்த இந்த பதம் காட்டுங்க. இந்த பதம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். இவ்வளவு பதம் இருந்துச்சுன்னா நம்ம காரா பூந்திக்கு இன்னும் கொஞ்சம் கூட சாலிடாக போடுவோம். இந்த மாவு கரைச்சி வச்சுக்கிட்டா உருளைக்கிழங்கு, புட்டு உருளைக்கிழங்கு மாதிரி அதில் மசால் போட்டு செஞ்சு அதை உருட்டி உருளைக்கிழங்கு போண்டா போடலாம். இப்படி இருக்கணும். காட்டுங்க, இன்னொரு காட்டுங்க. இந்த பதம் கரெக்டாக எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ போடலாம். பொட்டேட்டோ, பனானாலாம் இவ்வளோ தின்னா. வாழைக்காய். ஆமாம், பனானான்னு தானே சொன்னேன். ரா பனானா. வாழைக்காய், பொட்டேட்டோ, ஆனியன் இதெல்லாம் இவ்வளோ தின்னா இருக்கணும். அப்படின்னா தான் உள்ளே இருக்கிற காய் நல்லா வேகும். இந்த இப்படி ரொம்ப ஈஸி போடுறது.
சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டி. இந்த ரெண்டை முதல்ல எந்திரிக்கட்டும், எந்திரிச்சு மேலே வரட்டும். நான் ஒரு பொட்டேட்டோ போட்டிருக்கேன், ஒரு வாழைக்காய் போட்டிருக்கீங்க. ஆமாம். நல்ல பெரிய கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா அந்த கத்திரிக்காய் வந்து பிடிக்காதவங்களுக்கு கூட கத்திரிக்காய் பஜ்ஜி பிடிக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த 3 வேகட்டும். இது நல்லா பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு, இந்த சத்தம்லாம் அடங்கிடுச்சுல. நல்ல மத்தியானம் மழை பெய்யல, அந்நேரம் வெளியே எங்கேயும் போக முடியாது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். அந்நேரம் கடலை மாவு கரைச்சி ஒன்றும் வேண்டாம், வெங்காயம் இருந்தால் கூட போதும், வெங்காயத்தை ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி பஜ்ஜி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம தான் சொர்க்கத்தில் இருக்கோங்கிற மாதிரி. அந்த மாதிரி இது மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய. நான் இப்போ பூரா வாழைக்காயே போட்டுறேன், 4 வாழைக்காய் போட்டுடலாம். ஒரு 2 தடவை நல்லா டிப் பண்ணுறீங்கல்ல. பஜ்ஜி சூப்பராக வந்திருக்குல்ல. அந்த சோடா உப்பு போட்டதுனால தான் அந்த உப்பி நல்லா எந்திரிக்கும். எவ்வளவு தூரம் உப்பி வந்திருக்கோ அந்த அளவுக்கு பஜ்ஜி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃபுட் கலர் போடாதீங்க, அதுக்கு காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கலர் வரும் பஜ்ஜியில். ஆனால் இதுவுமே வந்து கலர் நல்லா ப்ரௌனாக வரும். மழை நேரத்து ஸ்நாக்கு ஓவர். பார்த்தீங்கன்னா இது ஆனியனுடைய மேல் இதை ஒரு கலந்து வந்துச்சு, அப்படியே ஒன்று போட்டாச்சு. போட்டு இது மாதிரிலாம் உங்கள் குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிட ஆசைப்படும், விரலில் மாட்டிக்கும். நல்லா இது மாதிரி கத்திரிக்காயில் பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸை வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட கொடுக்குறோம். வாழைக்காய்லாம் பிள்ளைங்க நம்ம வண்டி வாழைக்காய்லாம் செஞ்சோம்னா சாப்பிடாது சின்ன பிள்ளைங்க. பட் பஜ்ஜி சுட்டு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. பட் இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஸ்நாக்கு, இல்லை ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா மழை பெய்யும் போது சூப்பர். இது நல்ல அருமையான ஒரு ஸ்நாக்கு, ஈஸியாக செய்ய முடியும். நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான், வேறு ஒன்றும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்க்கவே வேண்டியது கிடையாது. நம்ம கடையில் செய்கிறத விட இது டேஸ்ட்டாக அமையும், நல்லாவும் இருக்கும். குட்டி குட்டியாக நம்ம வாய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடலாம். கடையிலனா பெருசாக போடுவாங்க. இது வந்து ஒரே வாயில் எடுக்க வேண்டியது, வாயில் போட வேண்டியது, முடிச்சிட வேண்டியது. அந்த மாதிரி இது பண்ணுங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.